அதே போல் இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. കിഴക്കൻ പട്രോസ് വെങ്കടേഷ് ബാൻജോ ആണ് വായിക്കുന്നതെങ്കിലും അയാൾ കമ്പോസിങ്ങിന് പ്രധാനമായിട്ട് ഗിറ്റാറാണ് ഉപയോഗിക്കുന്നത്. ഗിറ്റാർ കൊണ്ട് സിത്താറും വീണയും പോലെ കച്ചേരി വായിക്കുന്ന ഒരു പണിയുണ്ട് വെങ്കടേഷിന്. കമ്പോസിങ് എല്ലാം കഴിഞ്ഞ് വെറുതെ ഫ്രീ ആയിട്ടിരിക്കുമ്പോൾ അത് ഗംഭീരമായിട്ട് കീർത്തനങ്ങളൊക്കെ വെങ്കടേഷ് ശരിക്കും ഞാൻ അങ്ങനെ ഒരു ടാലൻറ്റ് വേറെ ആരും ഉപയോഗിച്ച് കണ്ടിട്ടില്ല. അയാൾ ആ ഒരു ഗിറ്റാർ കൊണ്ടുള്ള കച്ചേരിക്ക് പോയിരുന്ന അയാൾ ആ രംഗത്ത് വമ്പനായി പോയെന്ന് എനിക്ക് തോന്നിയിട്ടുണ്ട്. അങ്ങനെ വെറുതെ വായിച്ച് കേൾപ്പിച്ച ഒരു ട്യൂണാണ് പാതിരാക്കിളി എന്ന് പറയുന്ന പാട്ട്. உடனே ஓஎன்வி சார்னு கொண்டு எங்களை லிரிக்ஸ் வச்சு டைட்டில் சாங் அதே டியூனை வந்து பிரியன் சார் ஒரு ஹிந்தி படத்தில் போட்டாரா, எனக்கு தெரியாது, டென்னிஸ் சொல்லி தான் தெரியும். அது போல் ஜூட்டு போலன்னு ஏதோ ஒரு சாங். அதே போல் வந்து நம்ம ராஜேஷன் சாருடைய படங்கள் ரீ ரெக்கார்டிங் பண்ணின்னு வந்தேன். அப்போ கண்ணுராஜ மாஸ்டர் மியூசிக் ரீ ரெக்கார்டிங் எனக்கு கூட பண்ணோம். அப்போ வந்து அவர் ஆதித்ய ஃபஸ்ட்டு அவர் அனின் பாபா சேட்டன் பாபா ஹிட் ஆனவுடனே ஆதித்ய கண்மணி வந்து பத்மநாதன் சார் படம் வந்து தேசானகிளி. அப்போ வந்து இங்கே மெட்ராஸில் நான் பண்ணும்போது ரவீந்திர மாஸ்டர் ரீல போட்டு காட்டிட்டு ரீ ரெக்கார்டிங் எங்களை பண்ண சொல்லிவிடுவார். எனக்கு கம்போஸ் சாங் மொத்தம் அவர் பண்ணுவார். சாங் பண்ணும்போது சாங்கு பேக்ரவுண்டு தனனான்னு பாடுவார், ஸ்வரம் தெரியும். அதுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி சாங் கொண்டுவோம். ரீ ரெக்கார்டிங் மொத்தம் இங்கெல்லாம் என்ன பண்ணுவார் வெங்கடேஷ், இது இந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டு படம் காட்டிட்டு விட்டுருவோம். நாங்கள் பாட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிடுவோம். அங்கே போயாச்சு. அங்கே போனவொன்னு என்ன ஆயிடுச்சு, இவர் 6 மணிக்கு மேலே வச்சுட்டார். அங்கே கேரளா ஆர்கெஸ்ட்ரா ஒரு 10-20 பேர் 10-15 பேர் வந்துக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 20 பேர் வந்திருக்கிறோம், நிறைய பேர். இப்படின்னு ஒரு நிறைய கரெக்ஷன் இப்படி போய் ஒரு 7 நாள் ஆகிப்போச்சு. 7 நாளில் ஒரு 5 ரீல் கூட ஆகலை. ஏன்னா பத்மராஜ சார் எடுத்துக்கிற ஷார்ட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல் ரீ ரெக்கார்டிங் வரணும். இவருக்கு என்ன ஆயிடுச்சு, தமிழ் படம் இங்கே பண்ணணும். அப்போ வரும்போது ஒரு டைரக்டர்ண்ட எனக்குன்னா இப்படி இவ்வளோ நாள் ஆகுது, எனக்கு முடியாது, நான் என் அசிஸ்டண்ட்டாண்ட எல்லாம் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் பண்ண அவர் பத்மநாதன் அப்படிங்களா, சரி தாராளம் போங்க சார், நான் வெங்கடேஷ். அப்புறம் என்னென்ன பத்மநாதன் சார் சொன்னார், வெங்கடேஷ் சார் போகிறாரு, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா. ஐயோ சார் இல்லை சார் அவர் தான் பண்ணணும் சார் என்ன. அப்புறம் ரவீந்திர மாஸ்டர் என்னென்னு சொன்னார், வெங்கடேஷ் நான் இதெல்லாம் பண்ணிக்க, ஈவினிங் எல்லாருமே ட்ரெயின் போகணும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அடுத்த நாளில் ட்ரெயின் போகணும் அப்படின்னு. சரி அப்புறம் அதுக்கப்புறம் நான் கம்போஸ் பண்ணது அவருக்கு பத்மநாத சாருக்கு எதுவுமே சேஞ்சு சொல்லலை. வெங்கடேஷ் இதான் வெரி குட். அதில் ஒரு நல்ல ஒரு ஐஸ்பில்லில் வந்து 2 பொண்ணு ஓடியாரோம், எல்லாம் முடிஞ்சது. அவர் ரொம்ப ஹாப்பி. ஒரு சேஞ்சு கூட என்ன பத்மநாத சார் பண்ணவே இல்லை. அங்கே இருக்கிற மியூசிஷியனுங்கெல்லாம் சந்தோஷம். அப்புறம் எனக்கு ட்ரெயின் கூட இல்லை, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் ரவீந்திர மாஸ்டர் என்னை ரெக்கார்டிங் கூப்பிடல. நான் என்னடா அவருக்கு நல்லா தானே பண்ணிட்டு வந்தோம், நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, இதனால் கட் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா தம்பிகண்ணன் வீட்டில் டென்னிஸ் ஜோசப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2-3 மாதத்துக்கு அப்புறம் அந்த சிடி தேசானிகளுக்கு போட்டாங்க. அப்போ போடும் போது தான் தெரியுது பத்மராஜ சார் எனக்கு தெரியாமையே உதவி இசையமைப்பாளர்னு எஸ்பி விடிச்சு போட்டுக்கிறாரு. அப்போ தான் தம்பிகண்ணனா டென்னிஸ் சொன்னாங்க, ஓ இதை போட்டதாக தான் கட் பண்ணிட்டுக்கிறாரு. சத்தியமாக நான் சொல்ல போனால் நான் போட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது. ரீ ரெக்கார்டிங்கில் பழைய காலத்திலிருந்து இப்போ என்ன புதுசாக என்ன சேஞ்ச் வந்திருக்கு? இல்லை இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி தெரியுங்களா, இல்லைன்னா நம்மளை இப்போ நிறைய பேர் வந்து டென்ட்டு 1 இயருக்கு சேஞ்ச் ஆகினேக்குது. நான் வேலை இல்லைங்களும் வீட்டில் ஏதாவது பிக்சர் போட்டு இங்கிலீஷ் பிக்சர், ஹிந்தி, தமிழ், ஏன்னா இப்போ டென்ட்டு எங்கன்னு ஆகி இப்போது நம்ம அவட அந்த ஓல்டு ஸ்டைல்லையே உண்டாகணும்னு இருக்கக்கூடாது. காலத்துக்கு என்ன வேணும், சவுண்டிங். இப்போல்லாம் சவுண்டிங் எஃபெக்ட் தான். சவுண்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன், மெலடியும் ஜாயின் பண்ணேன். இப்போ பெங்காலியில் வந்து ദൈവശക്തിയിൽ എല്ലാമേ പടം പെരിയ പെരിയ ബാനർ ഞാൻ പടം. എസ്.പി. വെങ്കടേഷിൻ്റെ പ്രതിഭ രണ്ടാമത് തെളിഞ്ഞത് ബംഗാളി സിനിമകളിലാണ്. 2002 പുറത്തിറങ്ങിയ സാത്തി എന്ന സിനിമ ടോളിവുഡിൽ അദ്ദേഹത്തെ തിരക്കേറിയ സംഗീത സംവിധായകനാക്കി. ഏറ്റവും പുതിയ പാട്ടുകൾ വരെ ഹിറ്റ് ചാർട്ടിലുണ്ട്. இப்போ பெங்காலியில் வந்து ஒருபாடு பிக்சர் செய்கிறது எல்லோரும் இஷ்டப்படுறோம். எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, ஒரு சவுத் இண்டியனை ஃபஸ்ட் டைம் கல்கட்டாவில் ஒரு நார்த்து படம் பண்ணுறது வந்து நானாக தான் இருக்கும்.
இப்போ ஒரு ஒரிசா 3 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரிசாയിട്ട്. ஆமாம், எல்லாம் தெய்வ அனுகிரகத்தில் ஏதோ ஒர்க்கு போயினே இருக்குது. അപ്പോൾ ഇനിയും நிறைய ലാംഗ്വേജസിൽ நிறைய லாங்குவேஜ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு உங்கள் படம் பண்ணணும். ഏറ്റവും ചിലവ് ചുരുക്കി പണം ചെയ്യാൻ വരുന്ന സംവിധായകൻ്റെ സിനിമയും ചെയ്തു കൊടുക്കുന്നു. ഏറ്റവും പ്രിയൻ്റെ പോലെയുള്ള വലിയ പടങ്ങൾ ചെയ്യുന്നു. പക്ഷേ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്യുന്നു, ഇത്രയധികം പാട്ടുകൾ ചെയ്യുന്നു, ഇത്രയും സ്പീഡ് ചെയ്യുന്നു. ഇതൊക്കെ ഒരു ഡിസബിലിറ്റി ആയിട്ട് ഇൻഡസ്ട്രി കാണുകയും അദ്ദേഹത്തിന് അർഹിക്കുന്ന അംഗീകാരം അല്ല അർഹിക്കുന്ന ഒരു വാല്യൂ കൊടുത്തിട്ടില്ല എന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. തമിഴിൽ അല്ലെങ്കിൽ ഹിന്ദിയിലൊക്കെ ചില കാര്യങ്ങളിൽ വ്യത്യാസമുണ്ട്. ഇപ്പം ഉദാഹരണത്തിന് ഇളയരാജയെപ്പോലെ വളരെ കോമ്പീറ്റൻ്റായ ആൾ വന്നിട്ടാണ് എം.എസ്. വിശ്വനാഥൻ മാറിപ്പോകുന്നത്. എം.എസ്. വിശ്വനാഥൻ മോശമല്ല, പക്ഷെ കോമ്പീറ്റൻ്റാണ് ഇളയരാജ. വളരെ കോമ്പീറ്റൻ്റായ A.R. റഹ്മാൻ വന്നിട്ടാണ് ഇളയരാജ പിന്നിലേക്ക് പോകുന്നത്. പക്ഷേ വെങ്കടേഷിനെയും ശ്യാമിനെയും ജോൺസണെയും പോലുള്ള ആൾക്കാരെ അവരെക്കാൾ കോമ്പീറ്റൻ്റായ ആൾക്കാർ വന്നിട്ടാണ് അവർ പിന്നണിയിലേക്ക് പോയതെന്ന് എനിക്ക് അഭിപ്രായമില്ല. അവരെക്കാൾ വളരെ നിലവാരം കുറഞ്ഞവരാണ് ഇപ്പോൾ നിലനിൽക്കുന്നവരെന്നാണ് സംഗീതത്തിൻ്റെ കാര്യത്തിൽ ഞാൻ ഉത്തമമായിട്ട് വിശ്വസിക്കുന്നത്. അയാൾ ബംഗാളിലൊക്കെ ചെയ്യുന്ന ചില പാട്ടുകൾ ഫോണിലൂടെ പാടി കേൾപ്പിക്കാറുണ്ട്. പാട്ട് പാടി കേൾപ്പിക്കുക മാത്രമല്ല, ബംഗാളിലെ ഡയറക്ടർമാർ ഉപേക്ഷിച്ച ട്യൂണുകളും കൂടെ പാടി കേൾപ്പിക്കാറുണ്ട്. മലയാളത്തിലെ ഇപ്പോൾ സൂപ്പർ ഹിറ്റ് ആകുന്ന പല പാട്ടുകളെക്കാൾ എത്രയോ ഉയർന്ന നിലവാരം പുലർത്തുന്നു അതൊക്കെ.